எப்படி நம்ம சந்தையில் வியாபாரம் பண்ணணும் ஈக்விட்டி மார்க்கெட்டில் அப்படின்றதுக்கு கொண்டு வரப்பட்டது தான் எக்ட்ராவினுடைய ஈக்விட்டி ப்ரோ. இதில் நம்ம பயன்படுத்த வேண்டிய ரெண்டு விஷயங்கள், சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸை உடைக்கும் போது நம்ம வாங்கி விற்கணும். லாங் ஒன் கொடுத்துருக்கோம். ஒரு இறங்கினா கூட நம்ம சப்போர்ட் கீழே நம்மளுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அனுமதித்தா இங்கே கொஞ்சம் வாங்கலாம்னு சொல்லியிருக்கேன். ரெண்டுக்குமே ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கணும், இந்த சப்போர்ட்டு கீழே இருக்கணும். அதே மாதிரி ஷார்ட் எப்போ போகணும், சப்போர்ட் உடச்சி கீழே வரும்போது ஷார்ட் போகலாம். ஷார்ட் பண்ண ஒரு மேலே போனால் கூட நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அனுமதிச்சா இன்னொரு ஷார்ட் கூட இந்த இடத்துல பண்ணிக்கலாம். ரெண்டுக்குமே ஸ்டாப் லாஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த விதிமுறைகள், சக்திக்கு மீறி பொசிஷன் எடுக்கக்கூடாது, வாய்ப்பு வரும்போது மட்டுமே ட்ரேடில் ஈடுபடணும் அப்படின்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மட்டும் தான் வேலை பார்க்கணும். கண்ணில் பார்த்த லாபத்தை கணக்கில் எடுக்க வேண்டும், தங்க முட்டை வார்த்தை சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு லாபம் கிடைக்கும் போது எடுக்கணும். அதே மாதிரி 10ல் 3 வியாபாரம் தப்பானது கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கேப் அப் கேப் டவுன் கூட எப்படி சமாளிக்கணும்னு சொல்லியிருக்கேன். பொதுவாக கேப் அப் ஆகும்போது முதல் அரை மணி நேரம் 1 மணி நேரம் பொறுத்திருந்து அப்படியே ஹை லோவை எடுத்துக்கிட்டு ஹையை தாண்டி மேலே போகும்போது வாங்கி விற்பதும், லோவை தாண்டி கீழே போகும்போது விற்று வாங்குவதும் பண்ணலாம். பெரும்பாலும் கேப் அப் ஆகும்போது இறங்கி முடிவதும், கேப் டவுன் ஆகும்போது ஏறி முடிவதும் எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா கொடுத்திருந்த ரெண்டு எல்லைகள் 10,895 சப்போர்ட் ஆகும், 10,985 ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருக்கோம். இந்த வரைபடத்தில் இங்கே தெளிவாக கொடுத்துருக்கோம். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10,955 இந்த எல்லை இல்லையா, மேல் எல்லை 10,955 என்ற மேல் எல்லையை உடைத்து அது மேலே எவ்வளோ தூரம் போயிருக்கு, 11,003 வரைக்கும் போயிருக்கு. ஆக நமக்கு ஒரு 45-48 புள்ளிகள் ஏற்றம். இது ஒரு நல்ல லாபம் தான், ஏன்னா நமக்கு சரியாக நேரம் கொடுத்தா ஏறி இருக்கு. அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் பேங்க் நிஃப்டி எடுத்து பார்க்கும்போது கொடுக்கப்பட்ட ரெண்டு எல்லைகள் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 27,620, 27,480 கொடுத்துருக்கிறோம். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மேல் எல்லையான 27,620 இல்லையா, 27,620 தாண்டி மேலே இது வரைக்கும் போயிருக்கு, 27,675 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இறங்கி விட்டது. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு 65 புள்ளிகள் மேலே கிடைச்சது. அதுக்கப்புறம் கீழே இறங்கியாச்சு. ஒன்று இந்த சின்ன லாபத்தை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும், இல்லைன்னா ஒரு சின்ன நட்டத்திலோ இல்லை நோ லாஸ் நோ ப்ராஃபிட்ல வெளியில் வரணும். ஒஸ்ட் சினாரியோ ஒரு மைனர் லாஸ்ட்டில் வெளியில் வரணும். இப்படி தான் இதை நம்ம யோசிக்கணும். அடுத்ததாக எஸ்சிஎல் டெக், ஃபியூச்சர்ஸ் எஸ்சிஎல் டெக்கில் நம்ம சப்போர்ட்டாக கொடுத்துருக்குறது 959, ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 970. இது எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த மேல் எல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 970 அப்படின்ற எல்லையை ரொம்ப அழகாக உடைச்சி பிரமாதமாக ஏறி மேலே 982 வரைக்கும் போயிருக்கிறத பார்க்குறோம். அப்போது 970க்கு மேலே 982 அப்படின்னு சொல்லும்போது 12 ரூபாய், இல்லை 7-8 ரூபா பிடிச்சிருந்தா கூட 700 அப்படின்ற லாட் சைஸ்ன்னு சொல்லும்போது ஒரு 5,000-6,000 இப்படி போயிருக்கான வாய்ப்பு இருக்குது. கண்ணில் பார்த்த லாபத்தை கணக்கில் எடுக்க வேண்டும் சொல்றது காரணம், அந்த லாபம் முழுசாக இழந்து எங்கே ஆரம்பிச்சது அங்கேயே வந்ததை நம்ம பார்க்குறோம். அடுத்து கேஷ் செக்மெண்ட்டில் இன்னைக்கு வழக்கமாக கொடுக்குற ரெண்டு நிறுவனங்களில் ஒன்று டெக் மஹேந்திரா, அதில் சப்போர்ட்டாக 703 கொடுத்துருக்கோம், ரெசிஸ்டன்ஸ் 712 கொடுத்துருக்குறோம். என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப ஒரு நல்ல வியாபாரம் தான். 712 தாண்டி அது மேலே 721 வரைக்கும் தொட்டிருக்கிறத பார்க்குறோம். இதுவும் ஒரு மிகப்பெரிய லாபம் கொடுத்த ஒரு நாளாக பார்க்குறோம். மீண்டும் சொல்கிறோம், கண்ணில் பார்த்த லாபத்தை கணக்கில் கொண்டு வர வேண்டும், இல்லை என்றால் அது வாங்கின இடத்துக்கே வந்ததை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக ஆக்சிஸ் பேங்க் கொடுத்துருக்குறோம், சப்போர்ட்டாக 661, ரெசிஸ்டன்ஸாக 670 கொடுத்துருந்தோம். இதை எப்படி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 661 அப்படின்ற ஒரு எல்லை அப்படின்னு கொடுத்துருந்தோம், கீழ் எல்லை, மேலே 670 கொடுத்துருந்தோம். ஆனால் என்ன நடந்திருக்கு, மேலே போல இதான் வந்து 670, அது மேலே கெட்டே போல. ஆனால் கீழ் எல்லை என்ன 661 கொஞ்சம் உடச்சி அது 657 வரைக்கும் இப்படி இறங்கினாலும் கூட அதன் பிறகு மேலே ஏறி கீழே இறங்கி அந்த லைன்லேயே தான் உட்காந்து முடியும் பொழுதும் அந்த நம்ம எந்த எல்லை கொடுத்துருந்தோமோ அந்த எல்லைக்கு அருகாமையில் தான் முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக மேலே பொறுத்த வரைக்கும் அந்த 661 உடைச்சி அது 661 தான் முடிஞ்சிருக்கு. இதில் நமக்கு லாபமும் இல்லை நட்டமும் இல்லை என்ற நிலை தான். இதற்கு அடுத்து பார்க்குறதா இருந்தால் மைண்ட்ரி கொடுத்துருக்குறோம். மைண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 880 சப்போர்ட் ஆகும், 890 ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 890 என்ற ரெசிஸ்டன்ஸை உடைச்சி மிக அருமையாக ஏறி 911 வரைக்கும், இல்லை 20 ரூபாய் ஏற்றம், மிகப்பெரிய ஏற்றம். இது இல்லையா, 2% நல்ல ஏற்றம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதுவும் கண்ணில் பார்த்த லாபத்தை கணக்கில் எடுக்கும். எடுக்காது விட்டிருந்தால் அது மொத்த லாபத்தை இழப்பது மட்டுமல்ல நட்டத்துக்கு கூட முடிந்திருக்க முடியும். ஆக அந்த விதிமுறைகளை பின்பற்றி நம்ம செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியன்றது இதில் நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து ஐடிஐ, இது ஸ்விங் ட்ரேடுன்னு சொல்கிறோம். ஒரு பக்கத்தில் மட்டும், அதாவது நம்ம கீழே போனால் கவலைப்படக்கூடாது, மேலே மட்டும்தான் வேலை பார்க்கணுன்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. இந்த ஸ்விங் ட்ரேடில் இன்றைக்கே போனாலும் கொடுக்கலாம், இல்லைன்னா சில தினங்கள் வைத்ததும் கொடுக்கலாம்ன்றதுக்கான எடுத்துக்காட்டு. அந்த வகையில் மண்டே நம்ம கொடுக்குற ஒரு விஷயம் இது. இப்போ 107க்கு மேலே நம்ம வாங்கலாம், ஸ்டாப் லாஸ் வந்து 104 வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணலாம்னு சொன்னோம். மேலே டார்கெட்டாக 111, 115 முதல் டார்கெட், ரெண்டாவது டார்கெட் வச்சுருப்போம். இதை பார்க்கும்பொழுது அது 107 அப்படின்றதுக்கு மேலே கொஞ்சம் மார்ஜினல் கேப் அப் ஆகிடுச்சு. அதன் பிறகு அப்படின்னு பார்க்கும்போது மேலே ஏறி அதிகபட்சமாக 114 எல்லை தொட்டுக்கிறது பார்க்குறோம். இது இன்ட்ராடேல பண்ணியிருந்தா கூட ஒரு நல்ல லாபம் தான் இல்லையா. ஒரு 100 ரூபா ஸ்கிரிப்ட் நமக்கு வந்து 3 ரூபா 4 ரூபா கொடுக்குறது மிக கணிசமான லாபம், நல்ல லாபம், மிகப்பெரிய லாபமும் கூட. அடுத்ததாக ஃபியூச்சர்ஸில் இதே மாதிரி ஒரு ஸ்விங் ட்ரேட் கொடுக்குறோம்.
அது வந்து மேலே 1246 தாண்டினா கொட்டாக் பேங்க் 1246 தாண்டும் போது வாங்கி வைக்கலாம். ஸ்டாப் லாஸ் எதை வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது 1237 9 ரூபாய் நம்ம ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கணும். இது ஒன் சைடு தான், கீழே போகிறத பற்றி கவலைப்படக்கூடாது. மேலே போகும்போது மட்டுமே நம்ம வந்து செயலில் ஈடுபட வேண்டும். அதில் நம்ம என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 7200 ரிஸ்க் எடுக்கிறாள் தான் இதில் போகணுன்றது இங்கே கோடிட்டு காட்டியிருக்கிறோம். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 1246 அப்படின்ற எல்லை, இந்த 1246 எல்லையை தாண்டி மேலே போயிட்டு 1279 பிரமாதமான ஒரு ஏற்றம். இது ஏற்குறைய இந்த 45லேருந்து 55 65 75 30 ரூபாய்க்கு மேலே ஏற்றம். 35 ரூபாய்க்கு மேலே ஏற்றம் என்பது மிகப்பெரிய லாபத்தை கொட்டாக் பேங்க் கொடுத்துருக்கிறது. ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு கொடுத்தாலும் கூட இன்றைக்கே அந்த லாபம் கிடைக்கும் போது முழுவதுமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். ஆக விதிமுறைகளை வகுத்து நாம் செயல்பட வேண்டும். இந்த மாதிரி ஒரு பிரமாதமான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியான வாய்ப்புகளை உபயோகம் பண்ணி வெற்றி பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.